ஹாய், இது உங்கள் எம்டி என்சைக்ளோபீடியா. நான் உங்கள் எம்டி. இன்னைக்கு இயற்கை மருத்துவ குறிப்புகள் ஷார்ட்டாக பார்க்கலாம். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகணுன்னாக்கா, அதிகமாகணுன்னா என்ன பண்ணணும்னா, டெய்லியும் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு வந்தாவே போதும். உடம்புல என்ன நார்மலாகவே நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வச்சுனாக்கா உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கும். எந்த வியாதி வந்தாலும் நம்ம தாங்கிக்கக்கூடிய சக்தி எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நம்மளுக்கு உடம்புக்கு வரும். அடுத்தது வாய் புண்ணு, வயிற்று புண், இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடரக்கூடியது. வயிற்றில் புண் வந்தாலும் வாயில் புண்ணுங்க வரும். ஒன்றும் இல்லை, தினமும் காலையிலையும் சாயந்தரமும் தேங்காய் பாலில் தேனை விட்டு சாப்பிட்டிங்கனாக்கா வாய்ப்புண் வயிற்றுப்புண் ரெண்டுமே ஆறிடும். தேங்காய் பால் நார்மலாகவே புண்ணு ஆற்றும், அதனால் இது சீக்கிரமாகும். அடுத்து அஜீரண கோளாறு வந்ததுனாக்கா 2 ஸ்பூன் கருவேப்பிலை சாறு 2 ஸ்பூன் கருவேப்பிலை சாறை ஒரு டம்ளர் மோரில் கலந்து குடிச்சிங்கனாவே போதும். உங்களுக்கு நல்லா ஜீரணமாகிடும். ஜீரணமாகி நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் வயதானவங்களுக்கு நிறைய வர்றது இந்த மூட்டு வலி வந்துச்சுனாக்கா அதுக்கு வைத்தியம் என்னென்னா, தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் எலுமிச்சை சாறை விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆறின பிறகு அந்த மூட்டில் வலி இருக்கக்கூடிய போது நல்லா தேய்ச்சினாக்கா அவங்க வலி குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைனாக்கா இந்த கடுகு இருக்கு இல்லையா, அந்த கடுகை நல்லா மைய அரைச்சி வலி உள்ள அந்த இடத்துல போட்டிங்கனாக்கா மூட்டு வலியினுடைய உங்களுக்கு அந்த வலியினுடைய தன்மை குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு நாள்பட வலி மறைஞ்சி போயிடும். ஈஸியாக கொஞ்சம் வயதானவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். மீதமுள்ள சில குறிப்புகள் எல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உங்கள் தொடர்ந்து ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.